அவ சொல்றத சொல்ல விட. முத்து எப்படி பணம் ரெடி பண்ணீங்க? நானே உனக்கு தேவையான கேட்கலான்னு இருந்தேன். அதெல்லாம் வேணாம்டா. என் ரெண்டாவது காருக்கு டியூ இப்பதான் முடிஞ்சது. அதை அடகு வச்சிட்டேன். கார் அடகு வச்சிட்டியா? ஆமாண்டா. அவன் ரெடி பண்ணது போக மீதி பண்ணதுக்கு நான் கார் அடமான வச்சிட்டேன். கேட்டீங்களா இவர் கதையே? பாரிவளல் பரம்பரை இவரு. அவர் தேரை கொடுத்த மாதிரி இவர் கார் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எவனோ ஒருத்தனுக்கு இதே என்ன செய்யறான்? அவன் எவனோ ஒருத்தன் இல்ல, என் ஃப்ரெண்டு. எல்லா கஷ்ட நஷ்டத்துலயும் அவன் கூட இருந்திருக்கான். அவன் வாழ்க்கையே போய் அவன் கார் ஓட்ட முடியாம அவன் குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமாமா? முதல்ல உன் கஷ்டத்தை பாடுறா. ஊருக்கு வாரி வழங்க அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியா நீ? செல்வண்ணா முத்து கூட ரொம்ப வருஷமா இருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அவ்வளவுதானே. ஹெல்ப் பண்ண 5 10 கொடுக்கலாம். இப்படி குழைச்சிட்டு இருக்கிற கார் கொண்டு போய் அடக்க வச்சிருக்கான். இவன் பொண்டாட்டி பூ வித்துதான் இவனை காப்பாத்தணும் போல. இவன் உட்காந்துதான் சாப்பிட போறான். அப்படி உட்காந்து சாப்பிடறதுக்கு நான் சோம்பேறியும் கிடையாது. பொண்டாட்டி காசு சாப்பிடறத கௌரவ குறைச்சல் நினைக்கிறாள் கிடையாது. நான் இவர் ஒன்னும் காசு கொண்டு போய் வீணாக்கலாத்த, ஒரு நல்லதுக்கு தான் கொடுத்திருக்காரு. மத்தவங்க மாதிரி காசு கொண்டு போய் ஏமாந்துட்டு வரல. என்ன குத்தி கட்டுற மாதிரி இருக்கு. நான் பொதுவாக சொல்றேன், உங்களை நீங்க நினைச்சுட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ இப்பதான் கஷ்டப்பட்டு 2 கார் வாங்கின. அந்த கார் அடக வச்சதுக்கு நீ தானே வட்டி கட்டணும். இல்லப்பா, நான் காரை வச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனா மாசம் மாசம் பணம் கட்டி அதை செல்வம் தான் அடைக்க போறான். இல்லைன்னா உங்க காரை தான் தூக்கிட்டு போவாங்க. மாமா, செல்வம் கிட்ட இவர் எல்லாமே எழுதி வாங்கிட்டாரு. செல்வத்தை நான் நம்ம வீட்டுல ஒரு ஆளை தான் பாக்குறேன். ஆனா இந்த காசு விஷயத்துலதான் இங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சண்டையே வருது. அதனால கொஞ்சம் தெளிவா எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டப்பா. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணிருக்கேன்பா. ஆனா அவன் தான் கட்ட போறான். நீ சரியா தான்டா பண்ணிருக்க. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் காசு விஷயத்துல கரெக்டா இருக்கறதா நல்லது. என்ன நல்லது? இந்த காசெல்லாம் திரும்ப வராது. இவன் ஏமாந்து போய் தான் நிக்க போறான். எப்பவுமே உனக்கு ஒரு பக்கமாவே பேசி பழக்கமா போச்சு. அதுவும் முத்து விஷயத்துல நல்லதாவே யோசிக்க மாட்டியா? இவன் எதுக்காக அவனுக்காக பண்ணணும்? அருணுக்கு முத்துவுக்கு ஆகாது. இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அருண் செல்வத்தை பகட கையா யூஸ் பண்றான். அப்படி இருக்கும்போது முத்துவா அவனுக்காக உதவி செஞ்சுதானே ஆகணும். அதுவும் சும்மா கொடுக்கல. அந்த காசை செல்வம் கட்டத்தான் போறான். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏங்க, அவனே சரியா ஓட்ட தெரியாம தான் அந்த அம்மாவை இடிச்சு கொண்டுட்டான். அவன் என்னத்தங்க கார் ஓட்டி கடன் அடைக்க போறான்? அதெல்லாம் அவன் கட்டிடுவாமா. ஆக்சிடென்ட் அது தெரியாம நடந்துச்சு, அவ்வளவுதான். அவன் நல்லா கார் ஓட்டுறவன். அவன் ஒழுங்கா காரை ஓட்டி காரை திருப்பிடுவான். எப்படி திருப்புவான்? ரிவர்ஸ் கியர் போட்டா என்ன ரவி பண்றான்? காமெடி பண்றான். பரவாயில்ல, அவனை பண்ண வேணாம் சொல்லிட்டா. நீங்க எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.